அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம். இன்றைய குறள் பதிவு அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 55. குறள் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. மீண்டும் சொல்கிறேன். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. கணவனை பணிந்தால் நினைத்தது நிறைவேறும். சொற்பொருள்: தெய்வம் தொழால் கொழுநன் காலையில் எழுந்தவுடன் வேறு எந்த தெய்வத்தையும் தொழால் நினையாது கொழுநன் தன் தெய்வமாக நினைத்து தன் கணவனை தொழுதெழுவால் குனிந்து கால்களை தொட்டு வணங்கி பின் எழும் நிலை உள்ள பெய்யென பெய்யும் மழை. அப்படிப்பட்ட பெண் உத்தமி ஆனவள் மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் பெய்து விடும். முழு பொருள்: ஒரு மனைவி காலையில் எழுந்தவுடன் வேறு எந்த தெய்வத்தையும் நினையாது தன் தெய்வமே தன்னுடைய கணவன்தான் என நினைத்து குனிந்து கணவன் கால்களை தொட்டு வணங்கி, அப்படிப்பட்ட பெண் உத்தமியானவள் மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் பெய்துவிடும். அவளுக்கு இயற்கையே வணங்கும் என குறளை அமைத்துள்ளார் வள்ளுவர். இதற்கு ஒரு சின்ன உதாரண கதை. ஒரு கிராமத்தில் ஒரு கணவனும் மனைவியும் இருந்தனர். அழகும் புத்திசாலியாகவும் மனைவி இருந்தாள். கணவனும் தன் மனைவி மீது மிகவும் அன்புடனும் நேசித்து வாழ்ந்தான். எப்பொழுதும் காலையில் படுக்கையை விட்டு எழுந்தவுடன் கணவனின் கால்களை தொட்டு கும்பிட்டுவிட்டு தன் தாலியை கண்களில் ஒத்திக்கொள்வாள். பின் காலை வேலைகளை முடித்துவிட்டு நீராடிவிட்டு தெய்வத்திடம், கடவுளே, என் கணவர் தொடும் காரியங்கள் வெற்றியடைய வேண்டும் என வேண்டிக்கொண்டு தலையில் மலரோடு வந்து கணவனை எழுப்பி தான் கொண்டு வந்த ஒரு செம்பு நீச்சு தண்ணீரை கொடுத்தாள். கணவனும் மன மகிழ்ச்சியோடு அதனை வாங்கி பருகிவிட்டு வேலைக்கு கிளம்பினான். வீடு தேடி செல்வமும் கூடின. அவர்களுக்கு ஆண் பெண் என 2 பிள்ளைகள் வளர்ந்தார்கள். அதற்கு விசுவாசமாக கோவிலுக்கு சென்று கணவனும் மனைவியும் தனியாக வேண்டிக் கொண்டார்கள். கணவன் தெய்வத்திடம், இறைவா, என் மனைவி எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு பணிவிடைகள் செய்து என் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பாக இருந்து வருகிறாள். எனக்கும் வயதாகிக் கொண்டே வருகிறது. என் ஆயுளில் 5 ஆண்டுகளை எடுத்து என் மனைவி ஆயுளோடு சேர்த்துவிடு, அவள் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். மனைவியானவள் தெய்வத்தை பார்த்து, என் கணவர் எனக்கு கண்கண்ட தெய்வம், என்னையும் என் பிள்ளைகளையும் கலங்காமல் பாதுகாத்து வருகிறார். அதனால் என் ஆயுளில் 5 ஆண்டுகளை எடுத்து என் கணவன் ஆயுளோடு சேர்த்துவிடு என வேண்டினாள். கடவுள் பார்த்தார். இப்படிப்பட்ட உத்தமனும் உத்தமியும் நீண்ட ஆயுளில் வாழ்ந்து சிறக்க வேண்டும் என நல்லருள் புரிந்தார். உத்தம மனைவியால் கணவனுக்கு பெருமையும், அன்பான கணவனால் மனைவிக்கு ஆறுதலும் பெருமையும் கிடைத்தது. பெண்ணுக்கு சொல்லப்பட்ட ஒழுக்கத்தை ஆணுக்கும் வழங்கியதால் உத்தமியான பெண் மழையே பெய்ய வேண்டும் என்று சொன்னால் பெய்துவிடும் என வள்ளுவர் இயற்கையே வணங்கும் என்னும் பொருள்பட குறளை அமைத்துள்ளார். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.